Hello students, welcome to my channel Safa Max. 8ஆம் வகுப்பு பயிற்சி 6.1ல புள்ளியியல்ல வந்துட்டு 4வது சம் பார்க்க போறோம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 30 மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்களுக்கு தொகுக்கப்பட்ட நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயார் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம் மார்க்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக எழுதிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு தீர்வு வீச்சு ஃபஸ்ட்டு வீச் கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச மதிப்பு ப்ளஸ் குறைந்தபட்ச மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதில் வந்துட்டு அது இருக்கிறதுலே வந்துட்டு அதிகபட்சம் வந்துட்டு மார்க் எதுன்னு பாருங்கள், 495. அதுக்கு மேலே மார்க் இல்லை, பார்த்துக்கோங்க. 495. குறைந்தபட்ச மதிப்பு வந்து பார்த்திங்கனாக்கா 157. அதுக்கு கீழே மார்க் இல்லை. சரியா? 157. இப்போ வந்துட்டு நம்ம வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு இது ரெண்டு கழிச்சோம் அப்படின்னா வீச்சு நமக்கு கிடச்சிரும் 338. சரிங்களா? வீச்சு கண்டுபிடிச்சாச்சா? வீச்சு வந்துட்டு 338 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பிரிவு இடைவெளியை வந்துட்டு 100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? 100 அப்படின்னு எடுத்துக்கணும். பிரிவு இடைவெளியின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா என்னது? வீச்சு பை பிரிவின் அளவு. சரிங்களா? இப்போ வந்துட்டு வீச்சோட மதிப்பு என்ன? 338. பிரிவின் அளவு வந்துட்டு நம்ம 100ன்னு எடுத்திருக்கோமா? ஸோ அதை நமக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னா வகுத்தோம் அப்படின்னா 3.38 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? வகுத்தோம் அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கிறோம். ஸோ 3.38 நமக்கு கிடைக்கும். இது வந்து அப்படின்னா 4க்கு பக்கம். சரிங்களா? இது வந்துட்டு 4ன்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்டவணை எழுத போகிறோம். சரிங்களா? பிரிவு இடைவெளி, நேர்கோட்டு குறிகள், நிகழ்வெண். சரிங்களா? இப்போ வந்துட்டு பிரிவு இடைவெளி வந்துட்டு நம்ம 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? 100 to 200. 100லேருந்து 200 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 200லேருந்து 300 வரைக்கும். அடுத்து 300லேருந்து 400 வரைக்கும். அடுத்து 400லேருந்து 500 வரைக்கும். சரிங்களா? இப்போ நேர்கோட்டு குறிகள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 100 மார்க்கில் இருந்துட்டு 200 மதிப்பெண் வரைக்கும் உள்ள மார்க்ஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுலேருந்து நம்ம எடுத்துக்கணும், மார்க்கை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 200லேருந்து 300 வரைக்கும் உள்ள மார்க்கை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ 100லேருந்து 200னா 299 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? 100லேருந்துட்டு 299 வரைக்கும் கவுண்ட் பண்ணலாமா? 1, 183, 2. இது 2 தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நேர்கோட்டு குறிகள் வந்துட்டு 2, நிகழ்வெண் வந்துட்டு 2ன்னு நம்ம எழுதிடணும். சரிங்களா? அடுத்து 200லேருந்து 300 வரைக்கும். சரிங்களா? பார்க்கலாமா? 200லன்னா நம்ம 200 நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? 1, 2, 200, 263, 2, 3, 4, 5, 6, 7, 8, இன்னொன்று 276, 9. சரிங்களா? அதை கரெக்டாக மார்க் பண்ணிட்டு தான் நம்ம குறிக்கணும். மொத்தம் 9 இருக்குது. ஸோ வந்து நேர்கோட்டு குறிகள் எப்படி எழுதணும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இங்கே நிகழ்வெண் வந்துட்டு 9 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்து 300லேருந்து 400 வரைக்கும் பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 300 எடுத்துக்கலாம். 7, 8, 9, 10, 11, 12. மொத்தம் 300லேருந்து 400 நம்பர்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 12. குறிச்சிக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ இங்கே வந்துட்டு நிகழ்வெண் வந்துட்டு 12 அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து 400லேருந்து 500 பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5. 400 எடுத்துக்கலாம். 5, 6, 7. ஸோ மொத்தம் 7. 400லேருந்து 500 வரைக்கும் வந்து மொத்தம் 7 இருக்குது. குறிச்சிக்கலாமா?
1 2 3 4 5 6 7. ஸோ இங்கே வந்துட்டு 7 நிகழ்வெண்ணில் வந்துட்டு 7. ஸோ இதை வந்துட்டு நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். இங்கே மொத்தம் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம கூட்டலாமா? 9 2 11 12 வந்துட்டு 3 2 23 7. ஸோ வந்து நமக்கு 30 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 30 மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்களுக்கு தொகுக்கப்பட்ட நிகழ்வெண் பரவல் அட்டவணை தயார் செய்யும். 30 மாணவர்கள் நமக்கு வந்துருச்சா? ஸோ ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.